அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான 6 வசீஃபாக்களை தங்களுக்கு இன்று கொண்டு வந்திருக்கிறேன். இந்த 6 வசீஃபாக்களும் அற்புதமான வசீஃபாக்கள், ஒன்றோடு ஒன்று தொடர்பில்லாதவைகள். இதுல நீங்க 1ஐயும் ஓதலாம், 6ஐயும் ஓதலாம், 2ஐயும் ஓதலாம். மேலும் ஒன்றும் தனித்தனி சிறப்புகள் வாய்ந்தவைகள், தனித்தனி சமயங்களில் பயன்படுத்தக்கூடியது. இந்த வசீஃபாவுக்கு போறதுக்கு முன்னாடி தங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். பொதுவாக குழந்தைகள் அழுவது அப்படிங்கிறது எல்லா சமயங்களிலும் நம்ம வசீஃபாக்கள் ஓத வேண்டியதாக இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். முதல்ல தாங்க அதுக்கான மருத்துவரை ஃபர்ஸ்ட் அணுகுங்க. குழந்தைகள் எதுக்காக வேண்டி அழுகிறாங்கன்னு பாருங்க. அதற்கு அப்புறம் மருத்துவர்களை அணுகியாச்சு, நல்லபடியாக அவங்களுக்கு எந்த காய்ச்சலும் இல்லை, உடல் சார்ந்த எந்த பிரச்சனையும் இல்லை, வயிற்று வலி இல்லை, அவங்க திடீர்னு பயந்து பயந்து அழுகிறாங்க அப்படின்னு சொன்னா அப்ப இந்த வசீஃபாக்கள் தங்களுக்கு பயன்படும். இந்த வசீஃபாக்கள்ல வெறும் பயத்திற்கான வசீஃபாக்கள் மட்டுமல்ல, குழந்தைய நம்ம வீட்டை விட்டு வெளியே அனுப்புறோம் அந்த சமயத்துல அவங்களுடைய பாதுகாப்பிற்கான வசீஃபாக்கள், மேலும் கெட்ட மனிதர்கள் கடத்தல் போன்ற விஷயங்கள்ல இருந்து குழந்தைகள் பாதுகாக்கப்படுவதற்கான வசீஃபாக்கள், இப்படியாக பல்வேறு விஷயங்களை ஒன்றடக்கிய ஒரு வீடியோ இது. ரொம்ப கவனமாக தாங்க கேட்டுக்கொள்ளுங்க. முதலாவதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி காஸிகின் இதா வகத் வ மின் ஷர்ரி நஃபாத்தாத்தி ஃபில் உகத் வ மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். இது ஃபலக். குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸில் கன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன் நாஸ். இது நாஸ். இந்த 2 சூறாக்களினுடைய அரபி, தமிழ், அதனுடைய ஓதக்கூடிய முறை, இதனோடு சேர்ந்த வசீஃபா நம்ம பதிவிட்டிருக்கிறதுல இருந்து உண்டானதை இன்ஷா அல்லாஹ் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் என்கால்லையும் ஐ பட்டன்லையும் எல்லா இடங்களையும் தங்களுக்கு கிடைச்சிரும். அதன் மூலமாக தாங்க சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் அறிந்து கொள்ளலாம். சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் இதனை காலை 3 முறை, மாலை 3 முறை ஓதி குழந்தைகள் மீது ஊதி விட்டுருங்க. இதனோடு இந்த ஃபர்ஸ்ட் அமலோடு சேர்த்து இன்னொரு அமலும் சொல்றேன். ஆயத்துல் குர்சி. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅഖுதுஹு ஸனத்து வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மா தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. இது ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சி இதுவும் உங்களுக்கு எல்லா இடங்களையும் இன்ஷா அல்லாஹ் இதோட லிங்க் கொடுத்துருவேன். ஆயத்துல் குர்சியும் 3 முறை, ஃபலக், நாஸ், ஆயத்துல் குர்சி 3 முறை ஓதி குழந்தைகள் மேல ஊதி விட்டுருங்க. மிகப்பெரிய பாதுகாப்பின் கீழ் அவர்கள் வந்து விடுவார்கள். இந்த 3ஐயும் காலை மாலை 3 முறை தொடர்ந்து ஓதி விட்டே வந்தோம்னா குழந்தைகளுக்குள்ளாக தானாக கண்ணேறு, நாவேறு, ஜின்னு ஷைத்தானுடைய பிரச்சனைகள், தீய மனிதர்களுடைய சூழ்ச்சிகள் இருந்து அனைத்திலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்க பெற்றவர்களாக காலப்போக்கில் ஆயிடுவாங்க. தொடர்ந்து செஞ்சு வரணும் இன்ஷா அல்லாஹ். நிறைய கல்வியாளர்கள், உலமாக்கள் இதனை தர்ஜீஹ் செஞ்சிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலக், நாஸை கொண்டுதான் கடைசி வரைக்கும் பாதுகாப்பு தந்தாங்க. 2வது அமல் காலை மாலை 7 முறை சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதணும். அதை ஓடக்கூடிய ஒரு முறை இருக்குது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். ஆமீன். இது ஒரு தடவை. இதே மாதிரி 2வது தடவை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சேர்த்தரணும். இவ்வாறாக 7 முறை ஓதி காலையில 7 முறை, மாலை 7 முறை ஓதி குழந்தைகளுக்கு ஊதி விடுவார்களேயானால் எல்லா விதமான பலா முசீபத்துகளிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் அவர்கள் பாதுகாக்கப்பட்டு விடுவார்கள். இதுவும் ஒரு முஜர்ரபான அமல். இது எல்லாமே தனித்தனி வீடியோவாக போடுவதற்கு அளவுக்கு தகுதி வாய்ந்தவைகள், விஷயம் உள்ளது. ஆனா ஒரே வீடியோல இருந்தா குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக தேடக்கூடியவர்களுக்கு இது இலகுவாக கிடைக்கும். அப்படிங்கிறனால ஒரே வீடியோல சொல்றேன். தாங்கள் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீங்க. ரொம்ப அற்புதமான அமல்கள் இவைகள், நிறைய கல்வியாளர்களால் சொல்லப்பட்டிருக்கின்ற அமல்கள். 3வது, இந்த அமல் யாரும் குழந்தைகளை கடத்திவிடக் கூடாது. இன்னைக்கு நிறைய ஸ்கூலுக்கு அனுப்பும் போது ஒரு பயம் இருக்கு பெற்றோர்களுக்கு. வெளியில பிள்ளைகளை அனுப்பும் பொழுது ஒரு பயம் இருக்கு இல்லைங்களா? அதற்கான ஒரு இலகுவான வசீஃபா இது. முன் பின் 11 முறை செலவாத், ஏதாவது ஒரு செலவாத்தை தாங்கள் ஓதிக்கொள்ளுங்க. ஓதிட்டு யா ஹாஃபிலு யா ஹஃபீலு யா ஹாஃபிது யா ஹஃபீது யா ஹாஃபிது யா ஹஃபீது, பாதுகாக்கக்கூடியவனே என்ற அர்த்தம் கொண்ட அல்லாஹுவினுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா இது.
இதனை 11 முறை ஓதுங்க. முன்னாடி பின்னாடி 11 முறை ஸலவாத், நடுவில் யா ஹாஃபிது யா ஹஃபீது, இதனை 11 முறை ஓதி குழந்தைகள் மேல ஊதி விட்டுருங்க. அல்லாஹ்வினுடைய முழுமையான பாதுகாப்பிற்குள் அவர்கள் வந்து விடுவார்கள். அவர்களை யாராலும் கடத்த முடியாது. மேலும் அனைத்து விதமான பலா முசீபத்துகள் இருந்தும் துன்பம் துயரங்கள் இருந்தும் அவர்கள் பாதுகாக்க பெற்று விடுவார்கள். ஒரு சின்ன டிப்ஸை இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். பொதுவாக குழந்தைகளுக்கு நம்ம இன்னைக்கு சொல்லி கொடுத்து வெளியே அனுப்பணும். அதாவது யாரும் அறிமுகம் இல்லாதவர்கள் எப்பேற்பட்ட பொருளை காட்டி கூப்பிட்டாலும், எப்பேற்பட்ட கிஃப்டை காட்டி கூப்பிட்டாலும், அது புதுமையான விஷயத்தை அவங்க பார்த்தாதான் அவங்களுக்கு அந்த ஆர்வம் தோணும். இது வரைக்கும் பார்க்காதது, கிடைக்காதது அவங்களுக்கு கிடைச்சா அவங்களுக்கு ஒரு ஆர்வம் தோணும். அப்ப யார் எதை கொடுத்தாலும் கண்டிப்பாக என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது, அங்க போகக்கூடாது. அறிமுகம் இல்லாதவர்கள் அழைத்தால் உடனே கூச்சலிடணுங்கிறத சொல்லித்தரணும். நமக்கு அவங்க உடனே சத்தம் போட்டு எல்லாத்தையும் கூப்பிடணும், அழுகணும், சத்தம் போடணும்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுத்துடணும் குழந்தைகளுக்கு. குழந்தைகளும் சரி நாமும் சரி வீட்டை விட்டு வெளியே கிளம்பின உடனே பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதனை ஒரு முறை ஓதிக்கொண்டாலே போதும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு ஒரு வானவரை நியமிக்கிறான். அவர் சென்று வீடு திரும்பும் வரை அந்த வானவர் அவருடைய பாதுகாப்பில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறார், பாதுகாக்கிறார் என்பதாக இருக்குது. அதனால ரொம்ப அற்புதமான வாசகங்கள் இவைகள். நம்ம ஞாபகம் படுத்திக் கொள்ளணும், நம்மளும் ஓதிக்கணும். குழந்தைகளுக்கு அப்படியே சொல்லிக் கொடுத்துட்டே கூட்டு போயிடணும். ஸ்கூலுக்கு சொல்லிக் கொடுத்தே வெளியில கூட்டு போயிடணும். சொல்லுங்க ஒரு தடவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லிவாங்க. காலப்போக்கில் மனநமாயிரும். 4வது வசீஃபா, பருவ வயதை அடையாத குழந்தைகளுக்கு வெறும் 7 நாட்கள் இந்த அமலை தாங்கள் செய்து கொண்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் பருவ வயதை அடையும் வரை அவர்களுடைய பாதுகாவலனாக ஆகிவிடுகிறான். அனைத்து விதமான ஆபத்துகளிலிருந்தும் பலா முசீபத்துகளிலிருந்தும் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். என்ன ரொம்ப இலகுவானது, தருதே இப்ராஹீமியை தாங்கள் 3 முறை ஓதிக்கொள்ளுங்கள். தருதே இப்ராஹீமி நம்ம தொழுகையில ஓதுறது, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இது தருதே இப்ராஹிமி. இந்த தருதே இப்ராஹிமையை முன்பின் 3 முறை ஓதி நடுவில் 21 முறை யா பர்ரு யா பர்ரு என்ற அல்லாஹுவினுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவை, நலவானவனே, நலவை தரக்கூடியவனே, நல்லது செய்யக்கூடியவனே, நல்லவனே என்ற அல்லாஹுவை நாம் அழைக்கிறோம். 21 முறை மட்டும்தான் ஓதி அந்த குழந்தைகள் மீது ஊதி விட்டுறணும். தொடர்ந்து 7 நாட்கள். இந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. எந்த நேரத்தில் வேணாலும் ஊதி விடலாம். தொடர்ந்து 7 நாட்கள் ஊதி விட்டா போதும். அல்லாஹ் அந்த குழந்தைகளுடைய பாதுகாவலனாக ஆகிவிடுகிறான். பருவ வயதை அடையும் வரை அந்த குழந்தைகளுக்கு ஆபத்து நிகழாது என்பதாக சொல்றாங்க. ரொம்ப இலகுவான வசீஃபா இது. இன்ஷா முடியாது செஞ்சு விடுங்க. 5வதாக இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியக்கூடிய இந்த ஆயத்துக்களை பாருங்க. வத்தூர் வகிதாபிம் மஸ்தூர் ஃபீ ரக்கிம் மன்ஷூர் வல் பைத்தில் மஅமூர் வஸ்ஸக்ஃபில் மர்ஃபூஅ வல் பஹ்ரில் மஸ்ஜூர் இன்ன அஸாப ரப்பிக லவாகிஅ மா லஹு மின் தாஃபிஅ வத்தூர் وكتاب مستور في رق منشور والبيت المعمور والسقف المرفوع والبحر المسجور إن عذاب ربك لواقع ما له من دافع والطور وكتاب مستور في رق منشور والبيت المعمور والسقف المرفوع والبحر المسجور إن عذاب ربك لواقع ما له من دافع. இந்த 7 ஆயத்துக்களை தாங்கள் 7 முறை ஓதி குழந்தைகளின் மீது ஊதி விடுங்க. இன்ஷா அல்லாஹ் இரவில் தூங்கும் பொழுது திடுக்கிட்டு எழுவது, பயந்து எழுவது ஆகியவைகள் இன்ஷா அல்லாஹ் நிகழாது. இந்த 7 ஆயத்துக்கள் சாதாரண 7 ஆயத்துக்கள் கிடையாது. அந்த ஆயத்தை தாவீஸாக அணிவதற்கான ஆயத்து. அந்த ஆயத்தை தங்களுக்கு நான் ஊதி விடுறதுக்கான இலகுவான முறையில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். தாவீஸாக அணியக்கூடிய ஒரு அமலும் இந்த ஆயத்தில் இருக்கு. நாங்கள் 7 தடவை ஓதி இன்ஷா அல்லாஹ் ஊதி விடுங்க. இன்ஷா அல்லாஹ் குழந்தைகள் எந்த காரணத்திலும் இன்ஷா அல்லாஹ் பயந்து திடுக்கிட்டு எழுவக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது.
அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கிறான். ஆறாவது, இதுவும் குழந்தைகள் இரவு நிம்மதியாக தூங்குறதுக்கான வசீஃபா. இது ரொம்ப இலகுவான வசீஃபா. முன்பின் 3 முறை செலவாத். முன்பின் 3 முறை செலவாத். ஏதாவது ஒரு செலவாத் ஒதுக்கலாம். 21 முறை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ங்கிறது வெறும் 21 முறை ஓதி குழந்தைகள் மீது ஊதி விட்டுருங்க. இன்ஷா அல்லாஹ் பயந்து அவர்கள் எழமாட்டார்கள், இலகுவாக தூங்குவார்கள். இன்னும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் தானே, இன்னும் 21 முறை நம்ம என்னென்னலாம் ஓதி இருக்கோம், ஓதுங்க. ஓதி அதை ஊதி பாருங்க. இன்ஷா அல்லாஹ் குழந்தைகளுக்கு அல்லாஹ் அந்த பாதுகாப்பை தருகிறான். இதற்கு முன்பதாக ஸ்கூல் காலேஜுக்கு சென்று வரும் பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக எந்த ஒரு பிரச்சனையிலையும் தேவையில்லாத விஷயங்கள் அவங்க ஈடுபட்டு விடக்கூடாது. அதே சமயத்துல கடத்தல் மற்றும் பெற்றோர்களுக்கு பயம் தரக்கூடிய, பிரச்சனை தரக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான அற்புதமான வசீஃபா தனியா இந்த பேர்லயே போட்டிருப்போம். ஸ்கூல் காலேஜுகளுக்கு செல்லும் பிள்ளைகளுடைய பாதுகாப்பிற்காக அற்புதமான வசீஃபா அது. அதையும் கண்டிப்பா இன்ஷால்லா எல்லா பெற்றோர்களுக்கும் தெரியணும். மேலும் பிள்ளைகள் சம்பந்தமாக, குழந்தைகள் சம்பந்தமாக நம்ம பதிவிட்ட அனைத்து வீடியோக்களுடைய லிங்கையும் இன்ஷால்லா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற அதனுடைய தலைப்போட நாங்கள் அதை பார்த்து கொள்ளுங்க. மேலும் இன்ஷால்லா ஐ பட்டன்லையும் முடிஞ்ச அளவு கொடுக்குறோம். ஐ பட்டன்ல 5 வீடியோஸ் தான் கொடுக்க முடியும். அதனால இன்ஷால்லா டிஸ்கிரிப்ஷன்ல அதிகமான வீடியோஸ் நான் லிங்க் பண்ண முயற்சி பண்றேன் இன்ஷால்லா. இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிற விஷயங்கள் நிறைய நபர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். கை குழந்தைகளை வச்சிருப்பாங்க, 1 மாசம் 2 மாசம் குழந்தைகளை கையில வச்சிருப்பாங்க. வீட்டு குழந்தைகளை அழுகும், விடிய விடிய அழுகும். எப்படி நிப்பாட்டுறதுங்கிறது தெரியாது. மருத்துவ பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பா அதை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். மருத்துவ பிரச்சனைகள் இல்லாத இந்த குழந்தைகள் பயந்து அழுகிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு அற்புதமான வசீஃபாக்கள் இவைகள். இதை ரொம்ப தேர்ந்தெடுத்து தங்களுக்கு இதை கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். யாருக்கு இது பயனாக இருக்கும் தாங்க நினைக்கிறீங்களோ அவங்க வரைக்கும் கண்டிப்பா ஷேர் செய்யுங்க. இது போன்ற பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது. தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்க. இன்ஷால்லா தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா அதை நம்ம படிக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து விதமான அளவுகளையும் நமக்கு தந்தல் புரிவானாக. இன்ஷால்லா மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2026க்கான முபலிஹா கோர்ஸினுடைய அட்மிஷன் ஆரம்பமாகிவிட்டது. இந்த கோர்ஸில் தாங்கள் என்னென்னலாம் படிப்பீங்க ஸ்கிரீன்ல பாருங்க. ஃபிக்ஹுல் முயஸ்ஸர், தர்ஜுமத்துல் குர்ஆன், இல்முத் தஜ்வீத், முஃபீதுத் தாலிபீன், ஜாதுத் தாலிபீன், ஷரஹ் மிஅத் ஆமில், அஸ்ஸர்ஃபு லில் முப்ததஈன், உர்து கா காயிதா, தாலீமுல் இஸ்லாம், அத்ருஸுல் லுகத்துல் அரபிய்யா, கஸஸுன் நபியீன். இன்ஷா அல்லாஹ் ஜூம் மீட்டிங்கின் மூலமாக இந்த பாடங்கள் நடைபெறும். 100% பர்தா கடைபிடிக்கப்படும். நாங்கள் இந்த 2 வருட முபல்லிகா கோர்ஸில் சேர விரும்பினால் கீழ்கண்ட இந்த நம்பருக்கு முபல்லிகா என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்யுங்க. இதனுடைய விவரங்கள் முழுக்க தங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது சாதியா கல்வி குழுமத்தின் அனைத்து விதமான முயற்சிகளையும் அல்லாஹ் கபூல் செய்தருள் புரிவானாக. அவனது பொருத்தத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.